அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஆண்டாக மலர வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு நிகழும் குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை சுக்ல பட்சத்து பிரதமை திதி பூராடம் நட்சத்திரம் வியாகாதம் நாம யோகம் பவம் நாமகரணத்தில் கன்னி லக்னத்தில் சித்தயோகத்தில் நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்க பஞ்ச பட்சியில் கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்தில் ஜனவரி 1, 2025 பிறக்கிறது. மேஷம் ராசி அன்பர்களே, அன்றாட வாழ்வில் ஏற்படும் நெளிவு சுழிவுகளை அறிந்து அதற்கேற்ப வாழக் கற்றுக்கொண்டவர்களே, உங்கள் 9வது ராசியில் இந்தாண்டு பிறப்பதால் பணவரவு உயரும், எதிர்ப்புகள் அகலும், கடன் பிரச்சினையிலிருந்து விடுபடுவதற்காக ஓயாமல் உழைப்பீர்கள். முகப்பொலிவு ஆரோக்கியம் கூடும், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், வாகனத்தை மாற்றுவீர்கள், பூர்வீக சொத்தை சீர் செய்வீர்கள். நெடுநாளாக திட்டமிட்டபடி இப்போது உங்கள் ரசனைக்கேற்ப வீடு அமையும், உறவினர் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள், எதிர்பார்த்த பணம் வரும். புத்தாண்டின் தொடக்கம் முதல் மே 17, 2025 வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேது பகவான் நிற்பதால் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். மகான்கள் ஆன்மீகவாதிகளை சந்தித்து ஆசி பெறுவீர்கள், வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள். ராசிக்கு 12ஆம் வீட்டில் ராகுவும் நிற்பதால் மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்திடாதீர். கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகள் ஏமாற்றங்களை நினைத்து அவ்வப்போது மனம் கலங்குவீர்கள். மே 18, 2025 முதல் வருடம் முடியும் வரை கேது 5ஆம் வீட்டில் அமர்வதால் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களின் உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தாமதமாக முடியும். ராகு 11ஆம் வீட்டில் அமர்வதால் திடீர் பணவரவு உண்டு, வேற்றுமதத்தவர்கள் உதவுவார்கள், சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் வரும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் இணைவீர்கள். இந்த ஆண்டு பிறப்பு முதல் மே 13, 2025 வரை குரு உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும், எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். ஆனால் மே 14, 2025 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு குரு 3ஆம் வீட்டிலேயே அமர்வதால் ஒரே நாளில் முக்கியமான 4-5 வேலைகளை பார்க்க வேண்டி வரும். முக்கிய கோப்புகளை கையாளும்போது அலட்சியம் வேண்டாம். வருட தொடக்கத்தில் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் தொடர்வதால் திடீர் யோகம் பணவரவு உண்டாகும். பாதி பணம் தந்து முடிக்கப்படாமலிருந்த சொத்தை மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்வீர்கள். வழக்கு சாதகமாகும், அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு, உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவ முன்வருவார்கள். வியாபாரிகளே, இரவு பகலாக உழைத்தும் ஆதாயம் பார்க்க முடியாமல் இருந்த நிலை மாறும். இனி தொலைநோக்கு சிந்தனையுடன் முதலீடு செய்து லாபம் பார்ப்பீர்கள். கடையை வேறிடத்துக்கு மாற்றுவீர்கள். வேலையாட்களை நம்பி தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கவும். வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். பர்னிச்சர் ஹோட்டல் லாட்ஜ் ஏற்றுமதி இறக்குமதி நீசப் பொருட்களால் ஆதாயமடைவீர்கள். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகஸ்தர்களே, உங்களை குறை கூறிய மேலதிகாரி மாற்றப்படுவார். உங்கள் மேல் சுமத்தப்பட்ட பொய் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையும். அதிகாரிகளுடன் இருந்த மோதல் போக்கு நீங்கும். மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். வேறு சில வாய்ப்புகளும் தேடி வரும். கணினி துறையினரே, இதைவிட வேறு நல்ல வேலைக்கு போகலாம் என்றிருந்தாலும் சரியான வாய்ப்பில்லாமல் தவித்த நிலை மாறும். இப்போது கூடுதல் சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த புத்தாண்டு கட்டுக்கடங்காத செலவுகளை ஏற்படுத்தி கடினமாக உழைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளினாலும் தன்னம்பிக்கையால் சாதிக்க வைப்பதாக அமையும். பரிகாரம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்குங்கள். உளவையார் அருளிய அகவலை தினமும் படியுங்கள். எலுமிச்சை மரக்கன்று நட்டு பராமரியுங்கள். ஏழை பிள்ளைகளுக்கு உதவுங்கள். எதிலும் வெற்றி கிட்டும். ரிஷபம் ராசி அன்பர்களே, 5இல் உழைக்கும் வாழ்க்கை தான் 50இல் மகிழ்ச்சி தரும் என்பதை முழுமையாக நம்பி அதற்கேற்ப உழைப்பவர்களே, உங்களுக்கு 8வது ராசியில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். திடீர் பயணங்கள் அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறையை சமாளித்து விடுவீர்கள். குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லி ஆறுதல் தேட வேண்டாம்.
புத்தாண்டின் தொடக்கம் முதல் மே 17 2025 வரை உங்கள் ராசிக்கு ராகு லாப வீட்டில் நிற்பதால் ஷேர் மூலம் பணம் வரும். கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவுகூர்ந்து மகிழ்வீர்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். அரசால் அனுகூலம் உண்டு. 5ஆம் வீட்டில் கேது நிற்பதால் பிள்ளைகள் கோபப்படுவார்கள். அவர்களிடம் உங்களின் எண்ணங்களை திணிக்க வேண்டாம். பூர்வீக சொத்தை சரியாக பராமரிக்க முடியவில்லையே என வருத்தப்படுவீர்கள். ஆனால் மே 18 2025 முதல் வருடம் முடியும் வரை கேது 4ஆம் வீட்டிலும் ராகு 10ஆம் வீட்டிலும் அமர்வதால் சுற்றியிருப்பவர்களின் சுயரூபம் தெரிய வரும். நேர்மறை எண்ணங்களை உள்மனதில் வளர்த்து கொள்வது நல்லது. இந்த ஆண்டு பிறப்பு முதல் மே 13 2025 வரை குரு உங்கள் ராசிக்குள்ளேயே அமர்ந்து ஜென்ம குருவாக இருப்பதால் ஓய்வெடுக்க முடியாதபடி பணிச்சுமை இருக்கும். மஞ்சள் காமாலை, தலைச்சுற்றல், காய்ச்சல், அலர்ஜி வந்து நீங்கும். தண்ணீரை காய்ச்சி அருந்துங்கள். குடும்பத்தில் சச்சரவு வந்து விலகும். வாழ்க்கையின் மீது வெறுப்புணர்வு வந்து செல்லும். மே 14 2025 முதல் வருடம் முடியும் வரை குருபகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் வீட்டில் தொடர்வதால் பணவரவு உண்டு. பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவீர். கூடா பழக்கங்களிலிருந்து விடுபடுவீர்கள். பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். ஒதுங்கியிருந்த உறவினர், நண்பர்கள் உங்கள் வளர்ச்சி கண்டு வலிய வந்து உறவாடுவர். புது வீடு கட்டி குடிபுகுவீர்கள். வருடம் தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் தொடர்வதால் உங்களின் தனித்திறமைகள் வெளிப்படும். பணபலம் கூடும். வெளிவட்டாரத்தில் புகழ், கௌரவம் வளரும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். வெளிநாட்டிலிருக்கும் உறவினர், நண்பர்களால் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். நட்பு வட்டம் விரியும். ஆனால் மார்ச் 29 2025 முதல் சனி பகவான் 11ஆம் வீட்டில் சென்று அமர்வதால் அதுமுதல் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிலும் ஆர்வம் பிறக்கும். பணவரவுக்கு இனி குறைவிருக்காது. வியாபாரிகளே, பெரிய அளவில் முதலீடுகள் செய்து திணறாமல் அளவாக பணம் போடுங்கள். சந்தை நிலவரம் அறிந்து புது கொள்முதல் செய்யுங்கள். புதிய பிரமுகர்கள் அறிமுகமாவர். கடையை விரிவுபடுத்தி அழகுபடுத்துவீர்கள். பழைய சரக்குகள் விற்று தீரும். வாடிக்கையாளர்களை அன்பாக நடத்துங்கள். வேலையாட்கள் அவ்வப்போது விடுப்பில் சென்று உங்களை டென்ஷனாக்குவதுடன் விவாதமும் செய்வார்கள். மருந்து, என்டர்பிரைசஸ், துணி வகைகளால் ஆதாயமடைவீர்கள். கூட்டுத்தொழிலில் பங்குதாரர்கள் கருத்து வேறுபாட்டால் பிரிவார்கள். புதிய பங்குதாரர்கள் வருவார்கள். உத்தியோகஸ்தர்களே, கிடைக்க வேண்டிய பதவியுயர்வு இனி கிடைக்கும். ஊதியமும் உயரும். அலுவலக பிரச்சினைகள் மட்டுமல்லாது அதிகாரியின் சொந்த பிரச்சினைகளையும் தீர்த்து வைப்பீர்கள். பெரிய பதவியில் அமர்த்தப்படுவீர்கள். பணிகளையும் திறம்பட முடித்து அனைவரையும் வியக்க வைப்பீர்கள். புது வேலை கிடைக்கும். சக ஊழியர்கள் நேசக்கரம் நீட்டுவர். கணினி துறையினரே, அந்நிய நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் புது வாய்ப்பு கிட்டும். ஆக மொத்தம் இந்த ஆண்டு சின்ன சின்ன சுகவீனங்களை தந்து பலவீனமாக்கினாலும் செல்வாக்கு, கௌரவத்தை அதிகம் தந்து சுறுசுறுப்பாக்கும். பரிகாரம்: திருப்பரங்குன்றத்து முருகனை சஷ்டி திதிகளில் வணங்குங்கள். கந்தர் சஷ்டி கவசம் படியுங்கள். மாமரக்கன்று நடுங்கள். ஏழை பெண்ணின் கல்யாணத்துக்கு உங்களால் இயன்ற உதவிகளைச் செய்யுங்கள். நல்ல பலன் மேலும் அதிகரிக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, வாக்குறுதி என்பது சத்தியத்துக்கும் மேலானது என்பதை உணர்ந்தவர்களே, உங்கள் ராசிக்கு 7வது ராசியில் இந்தாண்டு பிறப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். புதிய திட்டங்கள் நிறைவேறும். வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் ஏற்படும். ஷேர் மூலம் பணம் வரும். வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். வழக்கு சாதகமாகும். புத்தாண்டின் தொடக்கம் முதல் மே 17 2025 வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவானும் ராசிக்கு 10ஆம் வீட்டில் ராகுவும் நிற்பதால் வாகன விபத்துகள், காரிய தாமதம், வீண் அலைச்சல், டென்ஷன் வந்து போகும். தாயாருக்கு கை, கால் வலி, சோர்வு வந்து நீங்கும். அவ்வப்போது மற்றவர்களைப் போல நம்மால் சுதந்திரமாக இருக்க முடியவில்லையே என வருந்துவீர்கள். வீடு, மனை வாங்குவது, விற்பதில் வில்லங்கம் வந்து விலகும். மே 18 2025 முதல் வருடம் முடியும் வரை கேது 3ஆம் வீட்டில் அமர்வதால் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உங்களுக்குள் ஒரு சுய கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
எதிரி அடிக்கடி வாய்தா வாங்கியதால் தள்ளிப்போய்க் கொண்டிருந்த வழக்கில் இனி சாதகமான தீர்ப்பு வரும். இளைய சகோதர வகையில் ஆதாயமடைவீர்கள். ஆனால் ராகு 9ஆம் வீட்டில் நிற்பதால் சேமிப்புகள் கரையும். தந்தையின் ஆரோக்கியம் பாதிக்கும். பிதுர்வழி சொத்தை பெறுவதில் தடைகள் வந்து நீங்கும். இந்த ஆண்டு பிறப்பு முதல் மே 13, 2025 வரை குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் நிற்பதால் திடீர் பயணங்களால் அலைச்சல், செலவுகள் இருக்கும். கொஞ்சம் சிக்கனமாக இருங்கள். தூக்கமின்மை, கனவு தொல்லை, ஒருவித படபடப்பு வந்து செல்லும். எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என ஆதங்கப்படுவீர்கள். யாருக்கும் பணம் வாங்கித் தருவதில் குறுக்கே நிற்க வேண்டாம். கோயில் கும்பாபிஷேகத்தில் முதல் மரியாதை கிடைக்கும். மே 14, 2025 முதல் வருடம் முடியும் வரை குரு உங்கள் ராசிக்குள் நுழைந்து ஜென்ம குருவாக அமர்வதால் ஆரோக்கியம் பாதிக்கும். பணிச்சுமையால் டென்ஷன் அதிகரிக்கும். பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரமை வந்து நீங்கும். வாயு தொந்தரவால் நெஞ்சு வலிக்கும். காய்ச்சல், யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து செல்லும். வெளி உணவுகள், வாயு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் தம்பதிக்குள் வீண் சந்தேகத்தால் பிரிவுகள் வரக்கூடும். வங்கி காசோலையில் முன்னரே கையொப்பமிட்டு வைக்க வேண்டாம். இந்தாண்டு தொடக்கத்தில் சனிபகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் தொடர்வதால் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். வழக்கில் திருப்பம் ஏற்படும். மார்ச் 29, 2025 முதல் சனிபகவான் 10ஆம் வீட்டில் சென்று அமர்வதால் இக்காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பணிச்சுமை, மறைமுக எதிர்ப்பு, ஏமாற்றம் வந்து போகும். வியாபாரிகளே, இனி புது புது திட்டங்களால் போட்டியாளர்களை திணறடிப்பீர்கள். தேங்கிக் கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக விற்று தீர்ப்பீர்கள். வாடிக்கையாளர்களை கவர சலுகை திட்டங்களை அறிவிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். விலகிச் சென்ற பங்குதாரர்கள் மீண்டும் இணைவார்கள். உத்தியோகஸ்தர்களே, உயர் அதிகாரிகளின் அன்பை பெறுவீர். சக ஊழியர்களால் தர்மசங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அவல நிலை மாறும். எதிர்பார்த்த பதவியுயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் இப்போது கிட்டும். கணினி துறையினருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். இந்த 2025ஆம் ஆண்டு வேலைச்சுமையையும் மன அமைதியின்மையையும் தந்தாலும் உங்களுடைய பலம் எது, பலவீனம் எது என்பதை உணர்த்துவதாக அமையும். பரிகாரம்: தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் சென்று அங்குள்ள வாராகி அம்மனை வழிபடுங்கள். தென்னை மரக்கன்று நடுங்கள். வாய் பேச இயலாத மாணவர்களின் கல்வி செலவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல பலன்கள் அதிகரிக்கும். கடகம் ராசி அன்பர்களே, ஏணிப்படியாக இருந்து மற்றவர்களை ஏற்றி உங்கள் வாழ்க்கையிலும் உயர்ந்த அந்தஸ்தை பிடிப்பவர்களே. உங்கள் ராசிக்கு 6வது ராசியில் இந்தாண்டு பிறப்பதால் எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உண்டாகும். ஆடம்பரச் செலவுகளை குறைப்பீர்கள். சேமிக்கும் அளவுக்கு வருவாய் அதிகரிக்கும். தம்பதிக்குள் பாசம் அதிகரிக்கும். மனைவி வழி உறவினர்களால் ஆதாயமுண்டு. மே 17, 2025 வரை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேது நிற்பதால் எதையும் திட்டமிட்டு செய்வீர்கள். ஷேர் மூலம் பணம் வரும். வேற்றுமதத்தை சேர்ந்தவர்களால் உதவிகள் உண்டு. ராசிக்கு 9ஆம் வீட்டில் ராகு நிற்பதால் எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை நீடிக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். மே 18, 2025 முதல் வருடம் முடியும் வரை கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலும் ராகு 8ஆம் வீட்டிலும் அமர்வதால் சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடும். யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். கண்ணை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். இந்தாண்டு தொடக்கத்தில் அஷ்டமத்து சனி தொடர்வதால் முன்கோபம், பதட்டம், சிறு சிறு ஏமாற்றம், வீண் பழி வந்து செல்லும். மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும். முன்யோசனை இல்லாமல் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டாம். அரசு காரியங்கள் இழுபறியாகும். யோகா, தியானத்தில் ஈடுபடுவது நல்லது. மார்ச் 29, 2025 முதல் சனிபகவான் 9ஆம் வீட்டில் சென்று அமர்வதால் இக்காலகட்டத்தில் அனைத்து பிரச்சினைகளும் விலகும். தந்தையுடன் மனத்தாங்கல், அவருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும். அஷ்டமத்தில் அகப்பட்டதை விட இந்த காலகட்டம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரிகளே, இதுவரை கடையை விரிவுபடுத்தி பெரிய முதலீடுகளை போட்டு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். இனி வாடிக்கையாளர்களின் தேவையறிந்து கொள்முதல் செய்வீர்கள். நீண்ட நாளாக நினைத்திருந்த மாற்றங்களை உடனே செய்வீர்கள். வானொலி விளம்பரம், தொலைக்காட்சி விளம்பரங்களால் வியாபாரத்தை பெருக்குவீர்கள்.
கொடுக்கல் வாங்கலில் சுமூகமான நிலை காணப்படும். மற்றவர்களின் ஆலோசனையை ஒதுக்கி தள்ளுங்கள். உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துங்கள். வேலையாட்களிடம் கராராக இருங்கள். மெடிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பெட்ரோ கெமிக்கல் வகைகளால் ஆதாயம் உண்டு. பங்குதாரர்கள் முரண்டு பிடிப்பார்கள். பழைய பங்குதாரரை மாற்றுவீர்கள். புது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். உத்தியோகஸ்தர்களே, உங்களை வெறுத்த மேலதிகாரி வேறிடத்துக்கு மாற்றப்படுவார். தள்ளிப்போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு இனி தடையில்லாமல் கிடைக்கும். உங்களின் திறமையைக் கண்டு உயரதிகாரி வியப்பார். அவ்வப்போது மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க நேரிடும். சக ஊழியர்களில் சிலர் உங்களைப் பற்றி மேலதிகாரியிடம் குறை கூறுவார்கள். அலுவலகத்தின் எல்லா நடவடிக்கைகளிலும் எச்சரிக்கையுடன் இருங்கள். கணினி துறையினரே, தற்சமயம் நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்திலிருந்து தலைமை அலுவலகத்துக்கு மாற்றப்படுவீர்கள். சம்பளம் உயரும். இந்த புத்தாண்டு புதிய படிப்பினைகளை தருவதாகவும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் கொஞ்சம் நெளிவு சுழிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதாகவும் அமையும். பரிகாரம்: கும்பகோணத்துக்கு அருகிலுள்ள நண்டானூர் எனும் திருந்துதேவன்குடி கர்க்கடேஸ்வரரை வணங்குங்கள். ஏழ்மையின் நிலையில் இருக்கும் மாணவிக்கு படிப்புச் செலவை ஏற்றுக்கொள்ளுங்கள். முல்லை கொடி நடுங்கள். எதிலும் திருப்தி ஏற்படும். சிம்மம் ராசி அன்பர்களே, ஊராரின் தூற்றல்களுக்கு செவி சாய்க்காமல் வாழ்வின் உயரத்தை மட்டும் நோக்கி செல்லும் குணமுடையவர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் விரக்தியிலிருந்து விடுபடுவீர்கள். விலகியிருந்தவர்கள் ஒன்று சேருவீர்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு வாரிசு உருவாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய கடனை பைசல் செய்வீர்கள். தடைப்பட்ட கல்யாணம் முடியும். நவீன ரக வாகனம் வாங்குவீர்கள். வீடு கட்டும் பணிக்கு இனி பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். சமையலறையை நவீன மயமாக்குவீர்கள். விலை உயர்ந்த ரத்தினங்கள், ஆபரணங்கள், வெள்ளிப் பொருட்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகளிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் மே 17, 2025 வரை உங்கள் ராசிக்கு 2 இம் வீட்டில் கேதுவும் 8 இல் ராகுவும் அமர்ந்திருப்பதால் சிறு சிறு விபத்துகள், ஏமாற்றங்கள், வீண் விரயம், இனந்தெரியாத கவலைகள் வந்து செல்லும். அதிகம் பேச வேண்டாம். உடல்நலனை கவனித்துக் கொள்ளவும். மே 18, 2025 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகுவும் அமர்வதால் கோயில் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். புண்ணிய தலங்களுக்குச் சென்று வருவீர்கள். திடீர் பயணங்கள் உண்டு. தூக்கம் குறையும். யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம். மனைவிக்கு இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் வந்து செல்லும். வழக்கால் நெருக்கடிகள் வந்து நீங்கும். இந்த ஆண்டு பிறப்பு முதல் மே 13, 2025 வரை குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் நிற்பதால் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதிக்குள்ளாவீர். மறைமுக அவமானம் வந்து நீங்கும். மே 14, 2025 முதல் வருடம் முடியும் வரை குரு 11ஆம் வீடான லாப வீட்டில் அமர்வதால் எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பை பெற்று தருவார். கல்வியாளர்களின் நட்பால் தெளிவடைவீர்கள். புது சொத்து வாங்குவீர்கள். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் உயர்கல்வி, உத்தியோகம் அமையும். பெரிய பதவிக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரை செய்யப்படும். தாயாரின் உடல் நிலை சீராகும். புண்ணிய தலங்களுக்குச் சென்று வருவீர்கள். ஆடை, ஆபரணம் சேரும். இந்தாண்டு தொடக்கத்தில் 7ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் கணவன் மனைவிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்வார்கள். உடம்பில் சத்துக்கள் குறையும். எனவே சத்தான உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். மார்ச் 29, 2025 முதல் சனி பகவான் 8ஆம் வீடான கும்ப ராசியில் சென்று அமர்வதால் இக்காலகட்டத்தில் இனந்தெரியாத கவலை, ஏமாற்றம், பொருள் இழப்பு, வாகன விபத்து வந்து செல்லும். வியாபாரிகளே, பக்கத்து கடைக்காரரை பார்த்து பெரிய முதலீடுகள் போட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த லாபத்தை குறைத்து விற்பனை செய்ய வேண்டி வரும். வேலையாட்களால் பிரச்சினைகள் வரக்கூடும். பெரிய தொகையை யாருக்கும் கடனாக தர வேண்டாம். கணிசமாக லாபம் உயரும். உணவு, புரோக்கரேஜ், கமிஷன், எலக்ட்ரிக்கல் வகைகளால் ஆதாயமடைவீர்கள். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களுடன் மோதல்கள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களே, மேலதிகாரியால் அவ்வப்போது மன உளைச்சல் வந்தாலும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். அலுவலக சூட்சுமங்கள் அத்துப்படியாகும். காலம் தாழ்த்தாமல் பணிகளை விரைந்து முடிக்க பாருங்கள்.
சக ஊழியர்களால் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள். விருப்பமற்ற இடமாற்றம் உண்டு. வருட பிற்பகுதியில் பதவி உயரும். ஆக மொத்தம் இந்த 2025ஆம் ஆண்டு போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் தன் கையே தனக்கு உதவி என்பதை உணர்த்துவதாக அமையும். பரிகாரம்: அண்ணாமலையாரை அமாவாசை திதியில் வணங்கி கிரிவலம் வாருங்கள். அருணாசல புராணம் படியுங்கள். வன்னி மரக்கன்று நடுங்கள். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்கள். சங்கடம் தீரும். கன்னி ராசி அன்பர்களே, மனதுக்கு சரியென தோன்றுவதை திட்டவட்டமாக செய்து முடிக்கும் ஆற்றலுடையவர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சுக வீட்டில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் இழுபறியாக இருந்த வேலைகள் விரைந்து முடியும். மனக்குழப்பம் நீங்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். கனிவான பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். புத்தாண்டின் தொடக்கம் முதல் மே 17, 2025 வரை உங்கள் ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகுவும் நிற்பதால் தலைச்சுற்றல், தூக்கமின்மை, செரிமான கோளாறு, மனையிறுக்கம் வந்து செல்லும். குடும்பத்தில் சலசலப்புகள் வந்து நீங்கும். மனைவிக்கு உடல்நல குறைவு ஏற்படலாம். ஆனால் மே 18, 2025 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசியை விட்டு கேது விலகி 12ஆம் வீட்டிலும் ராகு 6ஆம் வீட்டிலும் அமர்வதால் பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரமையிலிருந்து விடுபடுவீர்கள். இனி உற்சாகத்துடன் வலம் வருவீர்கள். மனைவியுடன் இருந்த மோதல்கள் நீங்கும். திருமண தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஷேர் மூலம் பணம் வரும். கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவீர்கள். புத்தாண்டின் தொடக்கம் முதல் மே 13, 2025 வரை குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் நீடிப்பதால் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ஏற்பாடாகும். உங்கள் ஆலோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். பழைய கடனை பைசல் செய்வீர்கள். புண்ணிய தலங்களுக்குச் சென்று வருவீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். உறவினர், நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். மே 14, 2025 முதல் வருடம் முடியும் வரை குரு 10ஆம் வீட்டில் அமர்வதால் சிறு சிறு அவமானம், ஏமாற்றம் வந்து நீங்கும். சட்டத்துக்கு புறம்பான வகையில் யாருக்கும் உதவ வேண்டாம். உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்த முயற்சிப்பார்கள். அனாவசியமாக யாருக்காகவும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம். சில நேரங்களில் தர்மசங்கடமான சூழ்நிலைகளில் சிக்குவீர்கள். இந்தாண்டு தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆவது வீட்டிலேயே வலுவாக இருப்பதால் எத்தனை பிரச்சினைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளிக்க கூடிய மனோபலம் உங்களுக்கு கிடைக்கும். வேபிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஷேர் மூலம் பணம் வரும். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். வியாபாரிகளே, அதிக முதலீடு செய்து சிக்கிக் கொள்ளாதீர்கள். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த சலுகை திட்டங்களை அறிவிப்பீர்கள். அனுபவமிகுந்த வேலையாட்களை சேர்ப்பீர்கள். நன்கு அறிமுகமானவர்களானாலும் கடன் தர வேண்டாம். புரோக்கரேஜ், ஏஜென்சி வகைகளால் ஆதாயம் உண்டு. உணவு, இரும்பு, கட்டிடப் பொருட்கள், கமிஷன், ரியல் எஸ்டேட் வகைகளால் ஆதாயமடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களே, அலுவலகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்கப் போய் சக ஊழியர்களுடன் மனத்தாங்கல் வரும். என்னதான் இரவு பகலாக உழைத்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என வருந்துவீர்கள். விருப்பமில்லாத இடமாற்றம் உண்டு. மேலதிகாரியுடன் அவ்வப்போது மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அனுசரித்து போவது நல்லது. இந்த 2025ஆம் ஆண்டு உங்களை விஸ்வரூபம் எடுக்க வைப்பதுடன் திடீர் யோகங்களையும் வெற்றியையும் அள்ளித் தருவதாக அமையும். பரிகாரம்: திருப்பதி வெங்கடாஜலபதியை ஏதேனும் ஒரு திங்கள்கிழமையில் சென்று வணங்குங்கள். சுப்ரபாதம் பாடுங்கள். சனிக்கிழமைகளில் வீட்டு விலங்குகளுக்கு அன்னமிடுங்கள். வேப்ப மரக்கன்று நடுங்கள். உங்களின் கனவுகள் நனவாகும். துலாம் ராசி அன்பர்களே, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயின் அருமை பெருமைகளை அறிந்த நீங்கள் தாய்நாட்டையும் நேசிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆவது வீட்டில் சந்திரன் நிற்கும்போது இந்த 2025ஆம் ஆண்டு பிறப்பதால் திட்டவட்டமான முடிவுகள் எடுப்பீர்கள். எதிர்பார்த்து காத்திருந்த தொகையும் கைக்கு வரும். எதிர்ப்புகள் அடங்கும். தள்ளிப்போன வழக்கில் தீர்ப்பு சாதகமாக வரும். சிலர் வீடு மாறுவீர்கள். ஒரு சொத்தை விற்று மறு சொத்து வாங்க வேண்டி வரும். எதிர்பாராத பணவரவு உண்டு. சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு முன்னேறுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் பேசுவீர்கள்.
உங்களின் நிர்வாகத் திறமை அதிகரிக்கும். இனி குழம்பாமல் பெரிய முடிவுகள் எடுப்பீர்கள். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள். குழந்தை இல்லாத தம்பதிக்கு வாரிசு உண்டாகும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். புத்தாண்டின் தொடக்கம் முதல் மே 17, 2025 வரை உங்கள் ராசிக்கு 12 இல் கேது தொடர்வதால் நீண்ட நாட்களாக போக நினைத்த குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தினருடன் சென்று நேர்த்திக் கடனை செலுத்துவீர்கள். ராகுவும் 6ஆம் வீட்டில் நிற்பதால் மறைமுக எதிரிகளால் ஆதாயமடைவீர்கள். சொந்த பந்தங்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். பொது விழாக்கள் சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை கிடைக்கும். பாலிய நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். மே 18, 2025 முதல் வருடம் முடியும் வரை கேது லாப வீட்டில் அமர்வதால் செல்வாக்கு கூடும். கௌரவ பதவிகள் தேடி வரும். ஷேர் மூலம் பணம் வரும். ஆனால் ராகு 5ஆம் வீட்டில் நிற்பதால் பிள்ளைகளால் அலைச்சல் செலவுகள் இருக்கும். அவர்களின் படிப்பு விஷயமாக முக்கிய பிரமுகர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மகளின் திருமணத்துக்காக வெளியில் கடன் வாங்க வேண்டி வரும். மகனின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பது நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சினை தொடர்பாக உடன் பிறந்தவர்களை கலந்து ஆலோசிக்கவும். கர்ப்பிணிகள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த ஆண்டு பிறப்பு முதல் மே 13, 2025 வரை குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் நிற்பதால் வீண் அலைக்கழிப்புகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு தாமதமாக வரும். மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து போகும். தன்னம்பிக்கை குறையும். திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள். தங்க நகைகளை இரவல் வாங்கவோ தரவோ வேண்டாம். ஆனால் மே 14, 2025 முதல் வருடம் முடியும் வரை குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டிலேயே அமர்வதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்கத் தொடங்குவீர்கள். குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டு. முக்கிய பிரமுகர்களின் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் அளவுக்கு நெருக்கமாவீர்கள். திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். வீட்டில் கூடுதலாக ஒரு தளம் அல்லது அறை அமைக்கும் முயற்சிகள் பலிதமாகும். தந்தையுடனான மோதல்கள் விலகும். அவருக்கிருந்த நோய் விலகும். இந்தாண்டு தொடக்கத்தில் சனி பகவான் 5ஆம் வீட்டில் தொடர்வதால் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுவார்கள். உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களை பிரிவார்கள். தாய்மாமன் வகையில் செலவுகள் இருக்கும். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். மார்ச் 29, 2025 முதல் சனி பகவான் 6ஆம் வீட்டில் சென்று அமர்வதால் இக்காலகட்டத்தில் எதிர்பாராத பணவரவு திடீர் யோகம் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களுடன் நட்பு வாகன அமைப்பு போன்ற சுபபலன்கள் உண்டாகும். வியாபாரிகளே உங்களுக்கு பின்னால் தொழில் தொடங்கியவர்களுடன் போட்டி போட்டு முன்னேறுவீர்கள். வட்டிக்கு வாங்கி கடையை விரிவுபடுத்த முயற்சி மேற்கொள்வீர்கள். உங்களின் மாறுபட்ட அணுகுமுறையால் லாபமீட்டுவீர்கள். திடீர் லாபம் பெரிய நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தங்கள் கூடிவரும். மருந்து உணவு ரியல் எஸ்டேட் வகைகளால் லாபம் உண்டு. கூட்டுத்தொழிலில் பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் அவ்வப்போது பிரச்சினை செய்த நிலை மாறும். இனி பணிந்து போவார்கள். உத்தியோகஸ்தர்களே பணிகளை முடிப்பதில் இருந்த தேக்க நிலை மாறும். மேலதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வருட தொடக்கத்திலேயே பதவியுயர்வு சம்பள உயர்வு மற்றும் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் உங்களை ஏமாற்றினாலும் மைய பகுதியிலிருந்து உங்களை ஏற்றத்தில் உயர்த்தி விடுவதாக அமையும். பரிகாரம் காரைக்குடி அருகிலுள்ள குன்றக்குடி மலை மீது வீற்றிருக்கும் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி கவசம் படியுங்கள். விருச்சிகம் ராசி அன்பர்களே ஆன்மீகம் முதல் அறிவியல் வரை அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கும் நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள். உங்களுக்கு 2வது ராசியில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் எதிர்பார்த்திருந்த தொகை வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி பிறக்கும். உங்கள் ஆலோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அனுபவபூர்வமாகவும் யதார்த்தமாகவும் பேசுவீர்கள். தடைப்பட்ட பல காரியங்களை முடித்துக் காட்டுவீர்கள். குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்திய உறவினர்கள் நண்பர்களின் சுயரூபத்தை கண்டறிந்து ஒதுக்குவீர்கள். தம்பதிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். குடும்ப வருமானத்தை உயர்த்த கூடுதல் நேரம் ஒதுக்கி உழைப்பீர்கள்.
புத்தாண்டின் தொடக்கம் முதல் மே 17 2025 வரை உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் கேது இருப்பதால் எவ்வளவு பிரச்சினைகள் வந்தாலும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள். ஷேர் மூலம் பணம் வரும். ராகு 5ஆம் வீட்டில் நிற்பதால் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு தள்ளிப்போகும். மே 18 2025 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு ராகு 4ஆம் வீட்டிலும் கேது 10ஆம் வீட்டிலும் அமர்வதால் வேலைச்சுமை இருக்கும். வீண் பழி வரக்கூடும். தாயாருடன் வீண் விவாதம், அவருக்கு கை கால் வலி வந்து போகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நெருக்கடிகள், இடமாற்றங்கள் வந்து செல்லும். ஓட்டுநர் உரிமத்தை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறாதீர்கள். சின்ன சின்ன அபராத தொகை செலுத்த வேண்டி வரும். இந்த ஆண்டு தொடக்கம் முதல் மே 13 2025 வரை குருபகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்ப்பதால் உங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அழகு, அறிவு கூடும். மகளின் திருமணத்தை ஊரே மெச்சும்படி சிறப்பாக நடத்தி முடிப்பீர்கள். மகனுக்கு அயல்நாடு செல்லும் வாய்ப்பு வரும். பழுதாகி கிடந்த வாகனத்தை மாற்றுவீர்கள். ஒத்து வராத, உதவாத, உண்மை இல்லாத உறவுகளை ஒதுக்கி தள்ளுவீர்கள். ஆனால் மே 14 2025 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு மறைவதால் உங்களைப் பற்றி வதந்தி வர வாய்ப்பு உண்டு. திடீர் பயணங்கள் இருக்கும். யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். சிக்கனமாக இருக்க வேண்டுமென்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். முக்கிய ஆவணங்களை கவனக்குறைவாக கையாள வேண்டாம். தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். தாய்வழி சொத்தை பெறுவதில் சிக்கல்கள் வந்து செல்லும். பணம், நகை வாங்கித் தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். இந்தாண்டின் தொடக்கத்தில் சனிபகவான் உங்கள் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டிலேயே தொடர்வதால் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாகனம் அடிக்கடி பழுதாகும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள். தாய்வழி சொத்தை விற்று புது சொத்து வாங்குவீர்கள். வேற்று மதத்தினர் உதவுவார்கள். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள். மார்ச் 29 2025 முதல் சனிபகவான் 5ஆம் வீட்டில் சென்று அமர்வதால் இக்காலகட்டத்தில் பிள்ளைகளால் செலவு, மன உளைச்சல், டென்ஷன் வரக்கூடும். உறவினர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். பூர்வீக சொத்தில் திடீர் சிக்கல்கள் வந்து போகும். கர்ப்பிணிகள் எப்போதும் எதிலும் கவனமாக இருக்கவும். எடை மிகுந்த பொருட்களை தூக்காதீர்கள். வியாபாரிகளே, பழைய வாடிக்கையாளர்களை ஈர்க்க புது திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். மற்றவர்கள் சொல்கிறார்கள் என நினைத்து பெரிய முதலீடுகளை போட்டு மாட்டிக் கொள்ளாதீர்கள். பழைய சரக்குகள் விற்று தீரும். தொல்லை கொடுத்த வேலையாட்களை மாற்றிவிட்டு அனுபவமிகுந்தவர்களை பணியில் அமர்த்துவீர்கள். ஸ்டேஷனரி, பப்ளிகேஷன், உணவு, எலக்ட்ரிக்கல்ஸ், டிராவல்ஸ், கட்டிட உதிரி பாகங்களால் ஆதாயமடைவீர்கள். சங்கத்தின் சார்பில் கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களிடமிருந்து பிரிந்து சென்ற அனுபவமிக்க வேலையாட்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். கூட்டுத் தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். புது ஏஜென்சி எடுப்பீர்கள். உத்தியோகஸ்தர்களே, வருட முற்பகுதியில் வேலைச்சுமை அதிகரிக்கும். சிலருக்கு இடமாற்றங்களும் வரும். மேலதிகாரியின் தவறுகளை மேலிடத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். சக ஊழியர்கள் உங்களை உரசி பார்ப்பார்கள். பிற்பகுதியில் மன நிம்மதியுண்டு. சம்பள பாக்கியை போராடி பெறுவீர்கள். இந்த 2025ஆம் ஆண்டு எவ்வளவோ முயன்றும் முன்னுக்கு வராமல் முனகிக் கொண்டிருந்த உங்களை வெற்றி பெற வைப்பதுடன் எதிர்கால திட்டங்களையும் நிறைவேற்றும் விதமாக அமையும். பரிகாரம்: ஸ்ரீஆஞ்சநேயரை வணங்குங்கள். நாமக்கல் சென்று தரிசியுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, சேமித்து வைப்பதில் தேனீக்களைப் போலவும் செலவழிப்பதில் ஒட்டகத்தைப் போலவும் குணம் கொண்ட நீங்கள் சரியென பட்டதையே செய்வீர்கள். ஆனால் உங்கள் ராசியிலேயே இந்தாண்டு பிறப்பதால் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் அதிகம் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது. நீங்களும் மெடிக்ளைம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். புத்தாண்டின் தொடக்கம் முதல் மே 17 2025 வரை உங்கள் ராசிக்கு 10 இல் கேதுவும் 4ஆம் வீட்டில் ராகுவும் நீடிப்பதால் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதிக்குள்ளாவீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றங்கள், சம்பள பிரச்சினை, மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். தாயாருக்கு முதுகு தண்டு வடத்தில் வலி, தலை சுற்றல் வந்து செல்லும்.
வாகனத்தை இயக்கும்போது அலைபேசியில் பேச வேண்டாம். சாலையை கடக்கும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மே 18, 2025 முதல் வருடம் முடியும் வரை ராசிக்கு 9ஆம் வீட்டில் கேது அமர்வதால் பிதுர்வழி சொத்து பிரச்சினை தலை தூக்கும். தந்தையாருடன் மனஸ்தாபங்கள் வரக்கூடும். அவருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சைகள், மூட்டு வலி வந்து செல்லும். ராகு 3ஆம் வீட்டில் அமர்வதால் பயம், படபடப்பு நீங்கும். மனோபலம் அதிகரிக்கும். தள்ளிப்போன விஷயங்கள் முடியும். இளைய சகோதர வகையில் இருந்த பிணக்குகள் நீங்கும். ஷேர் மூலம் பணம் வரும். அக்கம் பக்கத்தினருடன் அளவாக பேசி பழகுவது நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பண உதவி கிடைக்கும். பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டும் முயற்சிகளில் இறங்குவீர்கள். உடன் பிறந்தவர்களுடன் இணக்கமான போக்கை கடைபிடிக்கவும். சொந்த ஊர் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். முதல் மரியாதை கிடைக்கும். பிள்ளைகளின் படிப்பு விஷயமாக டென்ஷன், அலைச்சல் இருக்கும். வேற்று மொழி பேசுபவர்கள், வெளிநாட்டவர் மூலம் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அலுவலகத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்துவிடவும். யாரை பற்றியும் குறை கூறிக் கொண்டிருக்க வேண்டாம். இந்த ஆண்டு பிறப்பு முதல் மே 13, 2025 வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் குருபகவான் நிற்பதால் வேலைச்சுமை இருந்து கொண்டேயிருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள். வீண் சந்தேகத்தால் நல்லவர்களின் நட்பை இழக்க நேரிடும். பணப்பற்றாக்குறையை போக்க கூடுதலாக உழைப்பீர்கள். முக்கிய கோப்புகளை கையாளும்போது அலட்சியம் வேண்டாம். வங்கி காசோலையில் முன்னரே கையொப்பமிட்டு வைக்காதீர்கள். மே 14, 2025 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்க்க இருப்பதால் உங்களிடம் மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். தள்ளிப்போன திருமணம் கூடி வரும். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும். மருத்துவ சிகிச்சைக்கு பின்னும் குழந்தை பாக்கியம் தாமதமாகியதே என்ற வருத்தம் வேண்டாம். இந்த வருடத்தில் வாரிசு உருவாகும். விலை உயர்ந்த தங்க ஆபரணம் வாங்குவீர்கள். ஆரோக்கியம் சீராகும். ஏதோ ஒன்றை இழந்ததைப் போல இருந்த நிலை மாறி உற்சாகம் அடைவீர்கள். கட்டிட வேலைகளை தொடங்குவீர்கள். வங்கிக் கடன் உதவி கிடைக்கும். எதிர்த்தவர்கள் நண்பர்களாவார்கள். சொந்த பந்தங்களின் சுயரூபத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப இனி செயல்படுவீர்கள். சனி பகவான் இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆவது வீட்டிலேயே அமர்ந்திருப்பதால் சவாலான காரியங்களையும் சாதாரணமாக முடிப்பீர்கள். அனுபவ அறிவை பயன்படுத்தி சில பிரச்சினைகளுக்கு யதார்த்தமான தீர்வு காண்பீர்கள். வேற்றுமதத்தினர் உதவுவார்கள். வழக்கால் பணம் வரும். எதிர்பார்த்த விலைக்கு பழைய சொத்தை விற்பீர்கள். மார்ச் 29, 2025 முதல் சனி பகவான் 4ஆம் வீட்டில் சென்று அமர்வதால் இக்காலகட்டத்தில் வேலைச்சுமை, வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் வரக்கூடும். தாயாருக்கு சற்றே உடல் நலக்குறைவு ஏற்படும். திடீரென பணப்பற்றாக்குறை வந்து நீங்கும். வியாபாரிகளே, வாடிக்கையாளர் எண்ணிக்கையை அதிகப்படுத்த பிட் நோட்டீஸ், வானொலி விளம்பரம் என செலவிடுவீர்கள். பக்கத்து கடைக்காரருடன் இருந்த கருத்து மோதல்கள் விலகும். வேலையாட்களின் தொந்தரவு குறையும். கெமிக்கல், கமிஷன், வாகன உதிரி பாகங்களால் லாபமடைவீர்கள். அரசு கெடுபிடிகள் தளரும். பங்குதாரர்களின் துரோகங்களை மறந்து பழைய நிலைக்கு திரும்புவீர்கள். பாக்கிகள் வசூலாகும். வேலையாட்களை மாற்றுவீர்கள். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பழைய சரக்குகள் விற்று தீரும். உத்தியோகஸ்தர்களே, இழுபறியாக இருந்த பதவியுயர்வு இப்போது கிடைக்கும். மேலதிகாரி உங்களிடம் சில நேரங்களில் கோபப்பட்டாலும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். சம்பள உயர்வு தடையில்லாமல் கிடைக்கும். சக ஊழியர்களுடன் இருந்த பனிப்போர் நீங்கும். கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக் கொண்டு வருவீர்கள். வேறு சில வாய்ப்புகளும் வரும். மறுக்கப்பட்ட உரிமைகளை பெற சிலர் நீதிமன்றம் செல்ல வேண்டி வரும். கணினித் துறையினரே, அயல்நாட்டு தொடர்புடைய புதிய நிறுவனத்திலிருந்து வாய்ப்புகள் தேடி வரும். சலுகைகள் அதிகரிக்கும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு பல சோதனைகளை தந்தாலும் எதையும் திட்டமிட்டு செய்ய வேண்டிய அவசியத்தையும் பணப்புழக்கம், செல்வாக்குடன் பதவியையும் தருவதாக அமையும். பரிகாரம்: கடலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகிலுள்ள பூவராகவ சுவாமியை வராக அவதாரம் சனிக்கிழமையில் சென்று வணங்குங்கள். துளசி நட்டு பராமரியுங்கள். முதியவருக்கு உதவுங்கள். மகிழ்ச்சி கூடும். மகரம் ராசி அன்பர்களே,
பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை ஏற்று சாதித்துக் காட்டுவதில் வல்லவர்களான நீங்கள் சிறந்த பேச்சாளர்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் நிற்கும்போது இந்தாண்டு பிறப்பதால் தவிர்க்க முடியாத செலவுகளும் பயணங்களும் வரும். உறவினர் நண்பர்களின் வீட்டு விசேஷங்களை நீங்கள் முன்னின்று நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும். உங்கள் குடும்பத்தினரை பற்றி மற்றவர்களிடம் குறைத்து பேச வேண்டாம். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். புத்தாண்டின் தொடக்கம் முதல் மே 17, 2025 வரை உங்கள் ராசிக்கு 9 இல் கேது நிற்பதால் தந்தைக்கு மருத்துவச் செலவுகளும் அவருடன் வீண் விவாதங்களும் வந்து போகும். பிதுர்வழி சொத்தை பெறுவதில் தடைகள் வந்து விலகும். உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை வந்து நீங்கும். ஆனால் 3ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் துணிச்சல் பிறக்கும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் வரும். திட்டவட்டமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். இளைய சகோதர வகையில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. அரசியலில் செல்வாக்கு உயரும். சொத்து சேரும். கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவுகூர்ந்து மகிழ்வீர்கள். மே 18, 2025 முதல் வருடம் முடியும் வரை ராசிக்கு 2 இல் ராகுவும் 8ஆம் வீட்டில் கேதுவும் தொடர்வதால் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். பேச்சில் கடுமை காட்டாதீர்கள். நீங்கள் யதார்த்தமாக பேசுவதை கூட சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். வாகனத்தை இயக்கும் முன் எரிபொருள் இருக்கிறதா பிரேக் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். சிறு சிறு விபத்துகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அனாவசியமாக மற்றவர்கள் விவகாரத்தில் தலையிட வேண்டாம். வீண் பழிக்கு ஆளாவீர்கள். குடியிருப்புகளில் உள்ளவர்கள் அக்கம் பக்கத்தினரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். துப்புரவு பணியாளர்கள் பொருட்களை டெலிவரி செய்யும் நபர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். திருமண வயதை எட்டிய சகோதர சகோதரிகளுக்கு விரைவில் நல்லது நடக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். அக்கம் பக்கத்தினர் உதவிகரமாக செயல்படுவர். உடன் பிறந்தவர்களுடன் மனஸ்தாபம் ஏதேனும் இருந்தால் உடனடியாக அதை சரி செய்து கொள்ளவும். தாயாரின் கை கால் வலிக்கு ஆயுர்வேத முறையில் சிகிச்சை அளிக்க பார்க்கவும். புத்தாண்டின் தொடக்கம் முதல் மே 13, 2025 வரை குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் நிற்பதால் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். பழைய சிக்கல்கள் பிரச்சினைகள் ஒவ்வொன்றாக தீரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் உயர்கல்வி உத்தியோகம் அமையும். குடும்பத்தினருடன் குலதெய்வம் கோயிலுக்குச் சென்று நேர்த்திக் கடனை நிறைவேற்றுவீர்கள். ஆனால் மே 14, 2025 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு குரு 6ஆம் வீட்டில் மறைவதால் சின்ன சின்ன காரியங்களை கூட 2, 3 முறை முயன்று முடிக்க வேண்டி வரும். எதிர்காலம் பற்றிய கவலைகள் வந்து விலகும். முக்கிய பிரமுகர்கள் பிரபலங்களை பகைத்து கொள்ளாதீர்கள். சட்ட விதிகளை மீறி யாருக்கும் உதவ வேண்டாம். சிலர் தங்களின் ஆதாயத்துக்காக உங்களை பற்றிய தவறான வதந்திகளை பரப்புவார்கள். இந்த ஆண்டு தொடக்கத்தில் பாதச் சனி தொடர்வதால் வீண் அலைச்சல் டென்ஷன் வந்து போகும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும். சில விஷயங்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்கள். அடுக்கடுக்கான வேலைகளால் ஓய்வெடுக்க முடியாமல் உழைக்க வேண்டி வரும். ஆன்மீகத்தில் மனம் லயிக்கும். வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து போகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புடன் பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டுவீர்கள். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். உங்களது வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். மகன் மகள் படிப்பை முடித்துவிட்டு பணிக்கு செல்லத் தொடங்குவதால் பொருளாதாரம் மேம்படும். மார்ச் 29, 2025 முதல் சனி பகவான் 3ஆம் வீட்டில் சென்று அமர்வதால் இக்காலகட்டத்தில் உங்களின் புகழ் கௌரவம் உயரும். பணவரத்து அதிகரிக்கும். திட்டமிட்டு சில காரியங்களை முடிப்பீர்கள். இக்காலகட்டத்தில் கெடு பலன்கள் குறைந்து யோக பலன்கள் அதிகரிக்கும். இசை கலைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் வரும். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த வெளிநாட்டு பயணம் ஏற்பாடாகும். வியாபாரிகளே, இதுவரை பக்கத்து கடைக்காரருடன் தகராறு சரக்குகள் தேங்கியதால் நஷ்டம் என தொடர் சிக்கல்கள் இருந்த நிலை மாறும். பர்ரு வரவு உயரும். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். டெக்ஸ்டைல் மருந்து உணவு வகைகளால் ஆதாயமடைவீர்கள். சிலர் புது கிளைகள் தொடங்குவீர்கள்.
கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களின் கொட்டம் அடங்கும். உங்களின் ஆலோசனைக்கு தலையசைப்பார்கள். புது ஒப்பந்தங்கள் கூடி வரும். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடத்துக்கு கடையை மாற்றும் முயற்சியில் இறங்கலாம். உத்தியோகஸ்தர்களே, இதுவரை வீண் பழியால் மன உளைச்சலுக்குள்ளாகி தூக்கமிழந்து தவித்தீர்கள். மற்றவர்களின் வேலைகளை சேர்த்து பார்த்தும் நல்ல பெயர் கிடைக்காமல் இருந்தது. இனி அந்த அவலநிலை மாறும். நெடுநாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவியுயர்வு, சம்பள உயர்வு தடையில்லாமல் கிடைக்கும். கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக் கொண்டு வருவீர்கள். உங்களின் தனித்திறமையை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். மூத்த அதிகாரியிடமிருந்து அலுவலக இரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள். அவர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் அளவுக்கு அவர்களுடன் நெருக்கமாவீர்கள். சக ஊழியர்களின் ஆதரவால் தேங்கிக் கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். இந்த 2025ஆம் ஆண்டு சின்ன சின்ன எதிர்ப்புகளையும் எதிர்பார்ப்புகளில் தாமதத்தையும் தந்தாலும் மாற்று பாதையில் சென்று வெற்றி பெற வைக்கும். பரிகாரம்: திண்டிவனம் அருகிலுள்ள திருவக்கரை வக்ரகாளி அம்மனை நவமி திதிகளில் சென்று வழிபடுங்கள். எலுமிச்சை பழ மாலை சாற்றுங்கள். அபிராமி அந்தாதி படியுங்கள். கால்களை இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்கள். நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். கும்பம் ராசி அன்பர்களே, எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றில்லாது சந்தர்ப்ப சூழ்நிலையை உணர்ந்து சமயோஜித புத்தியுடன் பேசும் நீங்கள் அடங்கி எழுபவர்கள். உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் சுப நிகழ்ச்சிகள், பொது விழாக்களில் முதல் மரியாதை கிடைக்கும். வி.ஐ.பிகள் மத்தியில் பிரபலமாக பேசப்படுவீர்கள். பெரிய பதவிகள் தேடி வரும். வருங்காலத்துக்காக சேமிக்க வேண்டுமென்ற எண்ணம் வரும். நவீன ரக வாகனம் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீர்கள். மே 17, 2025 வரை உங்கள் ராசிக்கு 2 இல் ராகுவும் 8ஆம் வீட்டில் கேதுவும் நிற்பதால் இதிலும் பிடிப்பற்ற போக்கு, பிறர் மீது நம்பிக்கையின்மை, வீண் விரயம் வந்து செல்லும். சாதாரணமாக பேச போய் சண்டையில் முடியும். வழக்கில் தீர்ப்பு தள்ளி போகும். பழைய கடன் பிரச்சினை அவ்வப்போது மனதை வாட்டும். மே 18, 2025 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்குள் ராகுவும் 7 இல் கேதுவும் அமர்வதால் எதிலும் ஒருவித பயம், படபடப்பு, ஒற்றை தலைவலி, செரிமான கோளாறு வந்து செல்லும். வாயு தொந்தரவால் நெஞ்சு வலிக்கும். யாரை நம்புவது என்கிற மனக்குழப்பத்துக்கு ஆளாவீர்கள். கணவன் மனைவிக்குள் வரும் சின்ன சின்ன பிரச்சினைகளை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்காதீர்கள். வீண் சந்தேகத்தை விலக்கிக் கொள்ளுங்கள். ஈகோவை தவிர்க்க பாருங்கள். இந்த ஆண்டு பிறப்பு முதல் மே 13, 2025 வரை குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் நிற்பதால் வேலைச்சுமையால் எப்போதும் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். தாயாருடன் மோதல்கள், அவருக்கு மூச்சு பிடிப்பு, மூட்டு வலி வந்து நீங்கும். தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வீட்டை கூடுதல் செலவு செய்து சீர் செய்ய வேண்டி வரும். வாகனம் அடிக்கடி தொந்தரவு தரும். மே 14, 2025 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு குரு 5ஆம் வீட்டிலேயே வந்தமர்வதால் மன இறுக்கங்கள் நீங்கும். பணப்பற்றாக்குறை அகலும். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். புது வீடு கட்டி குடி புகுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி உண்டு. வருமானத்தை உயர்த்த புது வழி கிடைக்கும். மழலை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். வி.ஐ.பிகள் அறிமுகமாவார்கள். மகளுக்கு வேலை கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். தந்தை வழி சொத்துகள் கிடைக்கும். அவர் வழி உறவினர்களுடன் இணக்கமான போக்கை கடைபிடிக்கவும். குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளவும். கிராமத்து கோயில்களின் திருப்பணிக்கு உதவி செய்யவும். பழமையான கோயில்கள் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுவீர்கள். ஆன்மீகம், யோகா உள்ளிட்டவற்றில் நாட்டம் அதிகரிக்கும். தடைப்பட்ட அயல்நாட்டு பணி கிடைக்க வாய்ப்பு உண்டு. மனக்கவலைகளை போக்கி முன்னேற்றத்துக்கான வழிகளை ஆராய்ந்து அது தொடர்பாக செயல்படவும். இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜென்ம சனி தொடர்வதால் பழைய பிரச்சினைகள் தலை தூக்கும். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லவும். விட்டுக் கொடுப்பதால் நன்மை உண்டு. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களாக இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். எதிராளி அடிக்கடி வாய்தா வாங்குவதால் வழக்கில் தீர்ப்பு தள்ளி போகும். பெரிய பதவியில் இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். வெளிவட்டாரத்தில் யாரையும் தாக்கி பேச வேண்டாம். மார்ச் 29, 2025 முதல் சனி பகவான் 2ஆம் வீட்டில் சென்று பாதச்சனியாக அமர்வதால் இக்காலகட்டத்தில் யாரையும் நம்பி எந்த முடிவும் எடுக்காதீர்கள்.
பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருங்கள். சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளே, பொறுப்பாக செயல்பட்டு லாபத்தை பெருக்க பாருங்கள். பக்கத்து கடைக்காரரை பார்த்து பெரிய முதலீடுகளை போட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள். பங்குதாரர்களால் விரயம் வரும். ரியல் எஸ்டேட், கமிஷன், அரிசி, எண்ணெய் மண்டி மூலம் லாபம் உண்டு. புதிய ஏஜென்சி எடுப்பீர்கள். புதிய வாடிக்கையாளர்களை கவருவதற்காக பல யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகஸ்தர்களே, கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். கால நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டி வரும். உயரதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள். சக ஊழியர்களின் குறைகளில் கவனம் செலுத்தாதீர்கள். முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம். வழக்கால் நெருக்கடிகள் வந்து நீங்கும். புது வாய்ப்புகளை யோசித்து ஏற்பது நல்லது. இடமாற்றம் இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களைச் சுற்றியிருப்பவர்களின் சுயரூபத்தை காட்டிக் கொடுப்பதுடன் நீண்ட கால கனவுகள் அனைத்தையும் நனவாக்குவதாகவும் அமையும். பரிகாரம்: கும்பகோணம் அருகிலுள்ள திருபுவனத்தில் வீற்றிருக்கும் சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை சென்று வணங்குங்கள். மீனம் ராசி அன்பர்களே, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பதை உணர்ந்த நீங்கள் அதிகம் தெரிந்திருந்தும் அலட்டிக் கொள்ள மாட்டீர்கள். உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் கடின உழைப்பால் சாதிப்பீர்கள். மனப்போராட்டங்கள் ஓயும். சமயோஜிதமான பேச்சால் தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வரும். பழைய கடனை எவ்வாறு அடைக்கப் போகிறோமோ என்று மொழி பிதுங்கி நின்ற நிலை மாறும். இனி அதற்கான வழி வகைகள் கிட்டும். பிள்ளைகளிடம் அவ்வப்போது ஏற்பட்ட கோபநிலை மாறி இனி அனைவரையும் அரவணைத்து போவீர்கள். தள்ளிக்கொண்டே போன மகனின் திருமணம் இப்போது கூடி வரும். புத்தாண்டின் தொடக்கம் முதல் மே 17, 2025 வரை ராசிக்கு 7 இல் கேதுவும் உங்கள் ராசிக்குள்ளேயே ராகுவும் நிற்பதால் மூச்சு திணறல், அல்சர், இரத்தச் சோகை வந்து செல்லும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து விலகும். மனைவி உணர்ச்சி வசப்பட்டு பேசினால் அதை பெரிதுபடுத்திக் கொண்டு பதிலுக்கு பதில், ஏட்டிக்கு போட்டியாக ஏதாவது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து போகவும். மனைவிக்கு மாதவிடாய் கோளாறு, கர்ப்பப்பையில் கட்டி வந்து நீங்கும். மே 18, 2025 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசியை விட்டு ராகு விலகி 12ஆம் வீட்டிலும் கேது 6ஆம் வீட்டிலும் அமர்வதால் மனப்போராட்டங்கள் ஓயும். கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும். கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்துவீர்கள். ஷேர் மூலம் பணம் வரும். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள். சோர்வு, சலிப்பு நீங்கி உற்சாகத்துடன் வலம் வருவீர்கள். உங்களைச் சுற்றியிருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை உணருவீர்கள். வேற்றுமதத்தவர், வெளிநாட்டிலிருப்பவர்களால் ஆதாயமடைவீர்கள். இந்த ஆண்டு பிறப்பு முதல் மே 13, 2025 வரை குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் நிற்பதால் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும். ஒரே நேரத்தில் 2, 3 வேலைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். மே 14, 2025 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு குரு 4ஆம் வீட்டிலேயே அமர்வதால் இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் முடிவடையும். தாயாருக்கு முதுகு, மூட்டு வலி, சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் வந்து செல்லும். தாயார், அம்மான், அத்தை வழியில் மனஸ்தாபம் வந்து நீங்கும். வாகனத்தில் செல்லும்போது தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். சொத்து வாங்கும்போது சட்ட நிபுணர்களை கலந்தாலோசித்து தாய் பத்திரம், வில்லங்க சான்றிதழ் போன்றவற்றை சரிபார்த்து வாங்குங்கள். இந்த ஆண்டு தொடக்கத்தில் விரயச் சனி தொடர்வதால் வருங்காலம் பற்றிய கவலைகள் வந்து நீங்கும். கடன் பிரச்சினை அவ்வப்போது மனதை வாட்டும். ஆன்மீகவாதிகள், சித்தர்களின் அறிமுகம் கிடைக்கும். எல்லோருக்கும் நல்லது செய்தும் கெட்ட பெயர்தான் மிஞ்சும். சிலர் உங்களை பற்றிய வதந்திகளை பரப்பிவிடுவார்கள். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மார்ச் 29, 2025 முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்மச் சனியாக அமர்வதால் இக்காலகட்டத்தில் வீண் விரயம், விரக்தி, ஏமாற்றம், காரிய தடை வந்து நீங்கும். வரட்டு கவுரவத்துக்கும் போலி புகழ்ச்சிக்கும் மயங்காதீர்கள். வியாபாரிகளே, சரக்குகளை நிரப்பி வைத்தும் வாங்குவார் யாருமில்லை என்ற நிலை மாறும். இனி சந்தை நிலவரங்களை விரல் நுனியில் வைத்துக் கொண்டு அதற்கேற்ப முதலீடு செய்வீர்கள். பர்னிச்சர், மருந்து, இரும்பு வகைகளால் ஆதாயம் உண்டு. அரசு கெடுபிடியெல்லாம் தளரும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த புது சலுகைகளை அறிவிப்பீர்கள்.
வேலையாட்கள் மற்றும் கூட்டுத்தொழிலில் பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் அவ்வப்போது குடைச்சல் தந்த நிலை மாறும். இனி அவர்கள் உங்களிடம் பணிந்து போவார்கள். பழைய பங்குதாரர்களும் தேடி வருவார்கள். வியாபாரம் சூடு பிடிக்கும். கணினி துறையினரே, வேலையில் திருப்தியில்லாமல் போகும். அயல்நாட்டு வாய்ப்புகள் வந்தால் யோசித்து ஏற்பது நல்லது. உத்தியோகஸ்தர்களே, எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பார்த்தும் உங்களை குறை சொல்லுவதற்கென்றே ஒரு கூட்டம் இதுவரை இருந்தது. இனி அந்த நிலை மாறும். உங்களின் மதிப்பு, மரியாதை கூடும். பழைய பிரச்சினைகளை கிளறிவிட்டு சிலர் வேடிக்கை பார்த்தார்கள் என்பதை அறிந்து அதற்கு முடிவு கட்டுவீர்கள். முக்கிய கோப்புகளை கவனமாக கையாளுங்கள். அலுவலக சூழ்நிலை அமைதி தருவதாக இருக்கும். இந்த 2025ஆம் வருடம் உங்கள் செயல் வேகத்தை துரிதப்படுத்துவதுடன் புதிய முயற்சிகளில் வெற்றியையும் தருவதாக அமையும். பரிகாரம்: விருத்தாசலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரரை வணங்குங்கள். அங்குள்ள விபசித்து முனிவரின் பாதத்தில் அமர்ந்து தியானம் செய்யுங்கள். வேப்ப மரக்கன்று நடுங்கள்.